ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பாய்ஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட். இன்றைக்கி நம்ம ஷவர்மா சாண்ட்விச் அண்ட் ஷவர்மா ரோல் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப டேஸ்ட்டான மைனஸ் எப்படி செய்யுதுன்னா, ஒரு எக்கை மிக்சர் ஜாரில் உடச்சி ஊற்றிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், கொஞ்சம் பெரிய பல்லாக இருக்கிற 4 பல் பூண்டு, சுகர் 1 டீஸ்பூன். மெஷரிங் கப்பில் இருக்கிற 1/4 கப்பில் நான் 1 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். டோட்டலாக நம்ம 1.5 கப் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். 1 எக் அண்ட் 1.5 கப் ரீஃபைண்ட் ஆயில் திக்கான மைனஸ் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துச்சு. இதையே ஃபாலோ பண்ணுங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். கேபேஜ் இது மாதிரி தின்னான ஸ்ட்ரிப்ஸ், லாங் ஸ்ட்ரிப்ஸாக வரணும். கேரட் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் ஜூலியன்ஸாக கட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ், ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பெப்பர் போட்டு நல்லா கையாலேயே கலந்து விடலாம். இப்போ சாலட் ரெடி. நம்ம ப்ரெட்டு லேயர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சிக்கன் 65 பீசஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த சாலடில் ஆட் பண்ணி மைனஸ் நம்ம செஞ்சதில் பாதி அதில் போட்டு நல்லா கலந்து வச்சுக்க போகிறேன். இப்போ ப்ரெட் ஒன்று வச்சு அது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுட்டு நம்ம ஃபில்லிங் எடுத்து நிறையாவே அது மேலே வைக்கலாம். அப்போ தான் நம்ம சாண்ட்விச் ரொம்ப டேஸ்டியாக ஷவர்மா மாதிரியே இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம நிறைய பட்டர் 2 சைடும் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ப்ரெட் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே மூடி போடும்போது சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வரும். இப்போ ரொம்ப டேஸ்டான ப்ரெட் ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டு அதனோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ் கட் பண்ணதுக்கப்புறமா தண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் அது நம்ம ரோல் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ நல்லா நனைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபில்லிங் எல்லாம் வச்சுட்டு ரோல் பண்ண வேண்டியது தான். ப்ரெட் ரோலுக்கு ஃபில்லிங் அளவாக தான் வைக்கணும். அப்போ தான் நம்ம ரோல் பண்ணும்போது எட்ஜஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகி வெளியில் எந்த ஃபில்லிங்கும் வந்துடாது. இந்த மாதிரி கையால் அமர்த்தி பிடிச்சி ரோல் பண்ணும்போது அது ஈரமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ரவுண்டாக ரொம்ப நல்லாவே சீல் ஆகி எல்லா பக்கமும் க்ளோஸ்டாக வரும். இந்த ப்ரெட் ரோலில் நம்ம சீஸும் வச்சுருக்கோம். ஒரு ஸ்லைஸ் சீஸ் வச்சுட்டு ஃபில்லிங் அளவாக வச்சுட்டு நம்ம நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு சாண்ட்விட்சை விட இந்த ப்ரெட் ரோல் ரொம்பவே பிடிச்சிருந்தது. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே அந்த ஷவர்மாவோட ஃபில்லிங் வச்சுருக்கிறதுனால ஷவர்மாவை விட ரொம்பவுமே இது டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரு வேளை நீங்கள் வீட் ப்ரெட்டில் பண்ணிங்கன்னா அதை விட இது ரொம்ப ஹெல்தி. ப்ரெட் ரோலை இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரோல் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்துடணும். ஷவர்மாவை சாண்ட்விட்சை சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு இதில் தான் எனக்கு தெரிஞ்சது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரெட் ரோல் வெளியில் ரொம்பவுமே கிறிஸ்பியாகவும் உள்ளே இருக்க அந்த ஃபில்லிங் ஷவர்மா டேஸ்ட்டில் இருக்கங்காட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ஸ் ஃபுட் அண்ட் ஆர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.